இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜிஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளும் இந்தியாவுல வந்து அதிகமான ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. ஸோ, இந்த ஜிஎஸ்டினால வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து அவதிப்பட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ, அந்த அளவுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டினால எல்லா பொருட்கள்லயுமே வந்து ஜிஎஸ்டி அதிகமானது. அது மட்டும் இல்லாம, அ நாம நார்மலா வாங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருளிலேருந்து பெரிய பொருள் வரையும் இந்த ஜிஎஸ்டி வந்து அதிகமா இருந்துச்சு. இந்த ஜிஎஸ்டில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரப்பரா இருக்கட்டும், சின்ன ஒரு அ ஒரு அ நோட் பேனாவா இருக்கட்டும், நம்ம இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இவ்வளவு நாள் ஜிஎஸ்டில வந்து அதிகமா நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆகஸ்ட் 15 வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொன்னாங்கன்னாக்க, உங்களுக்கு ஜிஎஸ்டில வந்து விலக்களிக்க போறோம். அதாவது ஜிஎஸ்டிய குறைக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அதே மாரி அத நேத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, இனிமே வந்து ஜிஎஸ்டில வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து கம்மி பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அட்டவணையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இன்னொரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னாக்க, தீபாவளிக்கு வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வெளியாக போகுது அப்படிங்கிற மாரியும் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ளேக்கு வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவரிஒன், நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டில வந்து எந்தெந்த பொருட்களுக்கு வந்து விலைவாக்கப்படுது என்னன்னாக்க, இதுல வந்து மருந்து பொருட்கள். ஸோ மருந்து பொருட்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மருந்து வாங்க போனோம்னாக்க, அதோட வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மாத்திரையோட விலையே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரூ. 5 வாங்குனதே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரூ. 30 ரூ. 40 இருக்கு. அந்த அளவு வந்து ஜிஎஸ்டினால ஏறிடுச்சு. ஸோ அந்த ஜிஎஸ்டி ரேட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுக்கு முன்னாடி மருந்துகளோட ஜிஎஸ்டி ரேட் வந்து 18% இருந்தத, இப்ப வந்து 5%ஆ வந்து குறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மருந்துகளோட ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதனால மக்கள் வந்து, அதாவது நடுத்தர மக்கள் தான் அதிகமா வந்து பயனடைய போறார்கள் அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பேசுனாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மருந்துகள்லயே வந்து ஆக்ஸிஜன், ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 12% ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. ஸோ அத வந்து இப்ப 5%ஆ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால மக்கள் வந்து அதிகமா பயனடைவார்கள் தான் என்று பிரைம் மினிஸ்டர் மோடியும் கூட அந்த லெவல்ல வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, இதுல அடுத்த லிஸ்ட்ல வர்றது கண்ணாடி. அதாவது இந்த கண் ஆபரேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து கண்ணாடி போடுறவங்க பார்த்தீங்கன்னாக்க, அவங்களுக்கு முன்னாடி வந்து 12% வந்து ஜிஎஸ்டி வச்சிருந்தாங்க. இப்ப அத 5%ஆ வந்து குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெர்மோமீட்டர் வந்து முன்னாடி வந்து 18%, அது வந்து 5%ஆ வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்க, எலக்ட்ரானிக்ஸ் தாம்மா. இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏசி, ஃபோன், டிவி, எல்சிடி எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி 18% டாரிஃப், அதாவது ஜிஎஸ்டி போட்டிருந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 5%ஆ வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாரி எல்லா பொருள்களுக்குமே வந்து ஜிஎஸ்டிய வந்து பார்த்தீங்கன்னா 28% இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு நார்மலா ஒரு எல்சிடி வாங்க போறோம்னா, அதோட ரேட் வந்து நார்மலா 20,000 இருக்குன்னா, இந்த ஜிஎஸ்டி கவுண்ட் பண்ணோம்னா, அது வந்து 20, 30,000, 40,000, 50,000 இந்த மாரி அதிகமா போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ற மாரி அந்த 28% ஜிஎஸ்டிய வந்து இப்ப பார்த்தீங்கன்னாக்க, 18%ஆ வந்து குறைச்சிருக்காங்க. இதனால 10% ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்ல வந்து குறையுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, 32 இன்ச் டிவி, அது இல்லாம வந்து மானிட்டரு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 18% டாரிஃப் வந்து குறையுது அப்படிங்கிற மாரி வந்து இத வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆ கார் இந்த மாரி வந்து நம்ம வந்து மோட்டார் சைக்கிளோ இல்ல வந்து கார் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு ம் அதாவது நடுத்தர மக்களோ, ஏழைகளோ வந்து இத வாங்குறதுக்காக பல நாட்கள் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆசை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரூ. 6,00,000, ரூ. 7,00,000, ரூ. 10,00,000 அந்த மாரி அதிகமா போய்க்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கிற மாரி வந்து ஒரு மன ஆறுதலா இருக்கு. ஒரு பிரிவா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து கார்களுக்கு, அதாவது டூ வீலர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டூ வீலர் வந்து 350 சிசிக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து அதோட ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க 28%லேருந்து 18%ஆ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இனிமே நம்ம வந்து 350 சிசிக்கு மேல வாங்குனா வந்து அதுக்கு 40% ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
அதுக்கு கம்மியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 18% தான் வந்து டாரிஃபு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டூ வீலருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபோர் வீலருக்குன்னு நம்ம ஒரு கார் எடுக்க போகிறோம். ஸோ அந்த காரில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்க போறீங்க. ஏதோ ஒரு காரை வாங்க போறீங்க. அதில் வந்து ஒரு பெட்ரோல் கார் வாங்க போறீங்க. ஸோ இந்த பெட்ரோல் கார் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, அதுக்கு 28% வந்து டாரிஃப் ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி தான் வந்து ஜிஎஸ்டிங்கிறது எதோட பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கார்கள்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அதில் பார்க்கும்போது இதுல வந்து 1200 சிசி உள்ள, அதாவது 1200 சிசி 4000 எம்எம் நீளம் கொண்ட அந்த காரோட நீளம் இருக்கணும். அந்த அளவு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுல வந்து பெட்ரோல் போடணும், இல்லைன்னா எல்பிஜியா இருக்கணும், இல்லைன்னா என்ஜியா இருக்கணும், சிஎன்ஜியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த 18% வந்து ஜிஎஸ்டி வந்து அடங்கும். அப்படி இல்லை அதுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 40% ஜிஎஸ்டி வந்து இதுல வந்து அடங்குங்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டீசல். ஸோ இந்த டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 1500 சிசி உள்ள ஒரு கார் வந்து 4000 எம்எம் அதாவது நீளம் உள்ள அந்த காருக்கு வந்து இது வந்து இந்த ஒரு 18% ஜிஎஸ்டி வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கார்கள் வந்து எவ்வளவுக்கு வந்து ரேட்டு போகுது, எவ்வளவு குறைய போகுது, எந்தெந்த கார்களுக்கு குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து நம்ம ஒரு நார்மலா ஒரு கார் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம்னா, இப்போ அதோட ரேட்டுக்கு வந்து 42,000லேருந்து 1,30,000 வரையும் இந்த ஜிஎஸ்டி குறையிறதுனால நம்மளுக்கு வந்து காசு வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதுல உள்ள வல்லுநர்கள் வந்து இப்ப சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 3 கார்களை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்டோ காருங்கிறது ஒரு ஸ்மால் கார். இந்த காரை வந்து நீங்க வந்து வாங்குனீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி இருக்கு. இந்த 18% ஜிஎஸ்டியில 42,000லேருந்து 67,000 வரையும் வந்து உங்களுக்கு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்க இதுல வருது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கார் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 77,000லேருந்து 1,33,000 வரையும் வந்து இப்போ அவங்க லாஸ் ஆயிருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க வாங்க போனீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 77,000லேருந்து 1,33,000 வந்து உங்களுக்கு அதுல சேவிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு வந்து 18% டாரிஃப் அதாவது ஜிஎஸ்டி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு 28% டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணியிருப்பீங்கிறது என்ன ஜிஎஸ்டின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி வந்து அதை வந்து 4 விதமா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அது எப்படின்னாக்க 0% ஜிஎஸ்டி, 5% ஜிஎஸ்டி, 12% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டி. ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2 இதை வந்து மாத்திட்டாங்க. 5% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி. இதுல வந்து 12ஐயும் 28ஐயும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புதுசா ஒரு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது சேர்த்திருக்காங்க. அது எப்படின்னா 40% ஜிஎஸ்டி. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து அந்த 40% ஜிஎஸ்டி எதுக்கு சேரும்னா, அதாவது 350 சிசி உள்ள இந்த டூ வீலர்களுக்கெல்லாம் இல்லாம அதுக்கு மேல வாங்க போனீங்கன்னா 350 சிசிக்கு மேல அது அந்த 4000 எம்எம் நீளம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அதிகமா நீங்க வாங்க போனீங்க, இல்ல சிசி வந்து 1500 சிசிக்கு அதிகமா வாங்க போனீங்கன்னா அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% ஜிஎஸ்டி அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. முக்கியமா சொல்ல போறது பாத்தீங்கன்னாக்க, நம்ம வந்து அன்றாடம் நம்ம வீட்டுகளில் யூஸ் பண்றதா இருக்கட்டும், வெண்ணெய் யூஸ் பண்ணுவோம், அது இல்லாம பால் யூஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ 5% ஜிஎஸ்டியா வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தையல் இயந்திரம், அது மட்டும் இல்லாம பால் பெட்டி, நொறுக்கு தீனி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 5% ஜிஎஸ்டி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுறாங்க. இதுல முக்கியமா வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்ன சொல்றாங்கன்னாக்க, அதாவது ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு புத்தகம், ரப்பரு, ஸ்லேட் குச்சி, அது இல்லாம பேனா, இது எல்லாத்துக்கும் வந்து ஜிஎஸ்டி இனிமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜிஎஸ்டியோட இப்போ 0% ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மிக முக்கியமா வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு விவசாயம். ஸோ இந்த விவசாயத்துல வந்து மிக முக்கியமா வந்து நம்ம வந்து உழவர்கள் வந்து டிராக்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிராக்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நானும் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். ஸோ நானும் எங்க நிலத்துல வந்து
3 போகம் வந்து நாங்க விவசாயம் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து தண்ணி இப்ப பற்றாக்குறையினால 2 போகம் விவசாயம் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க ஒவ்வொரு பட்டமும் வந்து விவசாயம் பண்ணும்போது தான், அதுல நாங்க அந்த டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த தேய்மானத்து இது தேய்மானம் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ரொட்டேட்டர்ல உள்ள பேரிங் மாத்துறதா இருக்கட்டும், போல்ட் மாத்துறதா இருக்கட்டும், டயர் மாத்துறதா இருக்கட்டும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ப ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னாக்க, அதிகமான ஜிஎஸ்டி இருந்துச்சு. ஸோ இப்ப அந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, 5% ஜிஎஸ்டியா வந்து இப்ப குறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து மக்கள் வந்து அதாவது பர்ட்டிகுலர் விவசாயிகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா, இந்த விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த விவசாயத்த பண்ணி எடுத்து அத அ வியாபாரி அதாவது குடுக்குற வரையும், விக்கிற வரையும் அவங்க படுற கஷ்டம் ரொம்ப. ஸோ அந்த விவசாயம் ஒரு நெல்ல வந்து போடுறாங்க. அந்த நெல்ல போட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு கூலி ஆளுக்கு காசு குடுக்கணும். அது எல்லாம் வந்து விலைகள் ஏறி போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மாரி பூச்சிக்கொல்லி மருந்தா இருக்கட்டும், உரங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஜிஎஸ்டி அதிகமா இருந்துச்சு. இப்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு இப்போ வந்து 5% ஜிஎஸ்டி தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது அ நெல் அறுக்கிற இயந்திரமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி இனிமே 5% தான். இது வந்து அந்த விளைவிக்கிற இதுல பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து இப்ப நெல் வந்து அவங்க வந்து அறுவடை பண்றாங்க. ஆனா இத டைரக்ட்டா கொண்டு வந்து அ விக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்ன வரையும் வந்து விவசாயிகளுக்கு கிடையல. ஏன்னா இது வந்து ஒரு விவசாயி ஒரு அ வியாபாரிய டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்க முடியும். ஏன்னா இத வந்து நெல்கள வந்து விக்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி இருந்துச்சுன்னா, அரசு இந்த மாரி வந்து ஒரு சில விஷயங்களை முன்னிறுத்தி செயல்படுத்தணும். அப்படி பண்ணுனாக்கா, விவசாயிகள் வந்து இன்னும் பயன்பெறுவாங்க அப்படின்னு தான் என்னோட கோரிக்கை. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்க, இதுல மிக முக்கியமா வந்து இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இருக்கிற ஜிஎஸ்டியோட அதிகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னாக்க, புகையிலை, சிகரெட்டு அது மட்டும் இல்லாம ஐபிஎல் டிக்கெட்டும் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது டிக்கெட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி 40% ஜிஎஸ்டி அப்படிங்கிறாங்க. அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா, இதனால வந்து எல்லாமே வந்து ஜிஎஸ்டி வந்து ஏறப்போகுது. ஸோ நீங்க வந்து ஒரு ஆ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை மற்றும் கார்பன். அந்த 2யும் சேர்க்கப்பட்ட ஒரு கூல் ட்ரிங்க்ஸ நீங்க வாங்கி குடிச்சீங்கன்னா, அதுக்கும் வந்து 40% டாரிஃப் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்றாங்க. இதனால வந்து அ இந்த முக்கியமான பொருட்களுக்கு தான் வந்து 40% டாரிஃப் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் மக்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ளதா இருக்கு. ஸோ நான் இத தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். பார்ப்போம். இத நான் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.